ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம குட்டீஸுங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பாக்கெட் பொட்டேட்டோ சிப்ஸ் பாக்கெட் எடுத்துருக்கிறேன். இது வச்சு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் நம்ம சிப்ஸை கொட்டிக்கலாம். ஸோ இதை நான் 5 ரூபா பாக்கெட் தான் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்கன்னா நீங்கள் நிறையவே ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க, கையை வச்சே நல்லா நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. அதாவது தூள் மாதிரி கொஞ்சம் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நல்லா தூளாக நல்லா அப்படியே க்ரஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க. அது பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு மீடியம் சைஸில் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். அதை என்ன பண்ணுறீங்கன்னா வேக வச்சுட்டு அதை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இல்லாட்டினா கையில் நல்லா மேஷ் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேங்க. பச்சை மிளகாய் ஒரு பாதி பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு அதை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துருக்கனால அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஸ்பூன் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுங்கள். இப்போ உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணுறேங்க. ஒரு 4 ப்ரெட்டு எடுத்து நான் அதை நல்லா பவுடராக பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ப்ரெட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் நம்ம என்ன பண்ணலாம், 4 ப்ரெட்டுக்கு 3 ப்ரெட்டு அளவுடைய பவுட்ரு தான் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா கையிலே மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு தண்ணி தேவைப்படாது. ஏன்னா நமக்கு பொட்டேட்டோ இருக்குது, ஆனியன் இருக்குது. ஸோ அதில் உள்ள இந்த இதுவே நமக்கு போதும். நல்லா இதை பிணைஞ்சிக்குங்க. ஸோ நல்லா பிணைஞ்ச பிறகு இதில் என்ன பண்ணுறீங்கன்னா சின்ன சின்ன பால்ஸாக இது நல்லா டைட்டாக உருட்டிக்குங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உருட்டி ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருங்க. பாருங்கள், இப்போ நான் பால்ஸ் மாதிரி உருட்டி வச்சுருக்கேன். எனக்கு ஒரு 6 பால்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 4 ப்ரெட்டு போட்டிருக்கேன். 3 பிரெட் க்ரம்ஸை நம்ம இதில் யூஸ் பண்ணிவிட்டேன். ஒரு ப்ரெட்டில் உள்ள க்ரம்ஸை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் மைதா எடுத்து வச்சுருக்கேன். மைதா இல்லாட்டினா கோதுமை மாவு இல்லாட்டினா கார்ன்ஃப்ளவர் மாவு எது வேணால் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை நம்ம கொஞ்சம் ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக இதை என்ன பண்ணுறீங்க, கரைச்சிக்குங்க. ஸோ பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நம்ம இதை கரைச்சிக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், இதில் ஒரு பால்ஸை மட்டும் எடுத்துக்குங்க. எடுத்துகிட்டு ஃபுல்லாக இதில் டிப் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாவோட கோட்டிங் ஃபுல்லாகவே இதில் நமக்கு படணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், பிரெட் க்ரம்ஸில் போட்டு இதை என்ன பண்ணுங்க, ஃபுல்லாக ப்ரெட்டு மேலே படுற மாதிரி ஃபுல்லாக இதிலே தடவிடுங்க. ஸோ பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி 2-3 தடவை நல்லா இது பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாக நல்லாவே எல்லா சைடுமே என்ன பண்ணணும், கரெக்டாக அது ஒட்டிக்கும். ஸோ அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணிடலாம். இப்போ நம்ம பால்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பிரெட் க்ரம்ஸில் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, நம்ம ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இதை ஒரு பால்ஸாக போட்டுடலாம். ஸோ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இதை நல்லா கொஞ்சம் எல்லா சைடும் நல்லா வேகட்டும். அதாவது 1 சைடு கொஞ்சம் வெந்த பிறகு தான் நீங்கள் திருப்பி விடணும். நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சமான நம்ம ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ்லேருந்து சூப்பரான ஒரு நம்ம ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு கெச்சப் ரொம்ப அருமையாக இருக்கும். தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி அப்படியே எடுத்து கூட சாப்பிடலாம். இல்லாட்டினா இதில் ஒரு டூத்பிக்கை வச்சு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அதை குத்திட்டு குழந்தைங்களுக்கு லாலிபாப் மாதிரி கொடுத்தாலும் அவங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you, viewers.